பார்த்தோம்னா உளவியலை கேட்கக்கூடிய வினாக்கள் பேப்பர் 1ல் வந்து பார்த்தோம்னா நேரடியான வினாக்களாக இருக்கும். அந்த நேரடியான வினாக்கள் வந்து பார்த்தோம்னா புரிந்து கொண்டு ஆன்சர் பண்ணால் ஈஸியாக 30க்கு 30 எடுக்கலாம். பேப்பர் 2 பொறுத்தவரையில் சோசியல் சயின்ஸ்லையும் சயின்ஸில் ரெண்டுத்திலையும் சேர்த்து வந்து எடுத்தோம்னா அப்ளிகபிள் மெத்தடில் குழந்தைகள் மையமாக வைத்து கேட்கப்படும் வினாக்களுக்கு எப்படி விடையளிக்க வேண்டும் என்பதை பேஸ் பண்ணி ஃபண்டமெண்டலாக அட் ப்ரெசண்ட் நம்ம வந்து பார்த்தோம்னா உளவியலில் எப்படி கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னா முதல்ல உளவியல்னால் என்னன்னு தெரியணும். எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம்னா பிஎட்டில் படித்ததோடு நின்றுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தனியாக படிச்சிருக்க மாட்டாங்க. போட்டித் தேர்வுக்கு வரும்போது மட்டும்தான் நம்ம படிப்போம். அதனால் இங்கே உளவியலை பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய வினாக்கள் வந்து பார்த்தோம்னா உளவியல் அறிஞர்களை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ உளவியல் அறிஞர்கள்னால் யார், உளவியல் என்ற வார்த்தை எப்படி கொண்டு வந்தாங்க, சைக்காலஜி என்ற வார்த்தைனா என்ன, இதை பற்றியான பேசிக் தெரிஞ்சால் தான் சப்ஜெக்டுக்குள்ளே நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இதை நீங்கள் ஒரு சப்ஜெக்டாக பார்க்கக்கூடாது, நம்முடைய லைஃப்பாக பார்க்கணும். ஏன்னா ஆசிரியர் பெருமக்களானவங்க